ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் முக்கியமான விஷயங்கள் 2-3 விஷயங்கள் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். முதல்ல அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சு இந்த ஜாப்க்கான கடைசி தேதி இருக்கும் இல்லையா, அந்த தேதிக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய 12 நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஜாப்க்கு வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துக்குவாங்க. பட் இந்த ஜாப் அப்படி இல்லாமல் வெறும் ஒரு 12 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதான் அறிவிச்சிருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷனை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 56,100 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கிளர்க் வேலைவாய்ப்புக்கு இந்த மாதிரி சேலரி கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எலிஜிபிள் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் ப்ராப்பராக அந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லாமல் இருந்தாலுமே சரி, முன் அனுபவம் இல்லாமல் இருந்தால் ஓகேவா, எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இருந்தாலுமே சரி, இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி, எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி, எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புளாக இருந்தாலுமே சரி, இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும், நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் அப்ளை பண்ணால் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு இந்த வெப்சைட்டோட லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களோட நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த சைட்டோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் சொல்லிட்டு 2 லிங்க் வந்து இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் பக்கத்தில் கூட இந்த கிளிக் ஹியர் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே இருக்குது அப்படின்றனால உங்களால் மொபைல்லையும் செக் பண்ணி பார்த்து கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதற்கு கீழே கூடிய அப்ளை லிங்க்னு சொல்லியிருக்கும். இந்த அப்ளை லிங்க் பக்கத்தில் கூட கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சால் மட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100 உங்களோட ஸ்டார்டிங் சேலரியாக வந்து இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து 56,100 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்ல சேலரி தான், ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 2,05,700 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க மாத சேலரி. ஓகேவா, இன்கேஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. டோட்டலாக 28 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பிரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களோட ஸ்டார்டிங் சேலரியும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 56,100 2,05,700 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் வந்து 36,400 சேலரி ஸ்டார்ட் ஆகி 1,34,200 வரைக்கும் தருவதாக வச்சுருக்காங்க. 14 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே எதிர்பார்த்தா பர்சனல் கிளர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே 20,600 ஆரம்பித்து 75,900 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜாப் போஸ்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் சேலரியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் ஆகிட்டால் மட்டுமே போதும், இந்த ஜாப்லேருந்து உங்களால் சூப்பராக வந்து மாத சம்பளம் உங்களால் வந்து பெற முடியும். இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 இந்த தேதிக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஜாப், அதாவது நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஜாப்புமே காமனாக தான் வந்து இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, 1/7/2025. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, கோச்சுக்காதீங்க. ஸோ ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா, SC ST ST MBC DC BCM BC எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா
37 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அன்ரிசர்வ்டு கேட்டகரி நெக்ஸ்ட் அதர் கேட்டகரி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே எஸ்சி எஸ்டி எஸ்டி எம்பிசி டிசி பிசி அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே 32 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன் சர்வீஸ் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 47 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த ஜாப்ல எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுக்கல. இன்கேஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா அதிகபட்ச வயதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 ஜாப் இருக்குல்ல, பர்சனல் அசிஸ்டன்ட் நெக்ஸ்ட் பிரைவேட் செக்ரட்டரி இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி நீங்கள் படித்தாலே போதும் இந்த ஜாப் வந்து எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் அந்த இன்ஜினியரிங் நீங்கள் படித்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கிலீஷில் ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க, தமிழில் டைப் ரைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட் ஹேண்ட் பெரிய விஷயமே வந்து கிடையாது. இப்போ எல்லாமே மொபைல் லேப்டாப்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணுறீங்க, ஈஸியாக டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பழைய மெத்தடு. ஸோ அதை தான் இப்போயே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேரி வந்து பண்ணிக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய இந்த 2 ஜாப் போஸ்ட் இருக்குல்ல, பர்சனல் அசிஸ்டன்ட் நெக்ஸ்ட் பர்சனல் கிளர்க் இருக்குல்ல, இதற்கும் அதே மாதிரி தான் எனி பேச்சுலர் டிகிரி அதே நேரத்தில் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் இன்ஜினியரிங் மெடிசின் ரிலேட்டாக நீங்கள் படித்தனாலுமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஹையர் லெவலாக இருந்தாலும் சரி இல்லை லோயர் லெவலாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப் ரைட்டிங்கும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அதே மாதிரி தான் காமனான விஷயம் தான். இப்போ எல்லாமே மொபைல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணுறீங்க, நார்மலாக டைப் பண்ணி தெரியுன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கொடுத்து அந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் பார்த்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. இந்த விஷயம் உங்களால் பண்ண முடியாதா? ஸோ அப்போ இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ எல்லாமே கவர்மெண்ட் பழைய ரூல்ஸாக இனிமேல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே சரி இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப்பாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 ஜாப் கேட்டகரிக்கும் நீங்கள் 1200 ருபீஸ் பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். பர்சனல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 81 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. டிசபிலிட்டி பர்சனுமே பார்த்தீங்கன்னா எந்தவித எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 6/4/2025 காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 5/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா ஸோ ப்ராப்பராக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.